ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோவக்காவை வச்சு சூப்பரான ஒரு வத்த குழம்பு தான் செய்ய போகிறோம். கோவக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. தேன் மாதிரி இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு சட்டி வச்சுட்டேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கோவக்காய் ஒரு 1/4 கிலோ அளவு இதை அப்படியே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதுலேயே நான் கோவக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நீங்கள் பெருசு பெருசாக நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிங்கன்னா நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் சவுக்குன்னு இருக்கும். அப்புறம் பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு செய்யும்போது அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கோவக்காய் நல்லாவே வதங்கிடுச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த சட்டியிலேயே எண்ணெய் நிறையவே இருந்தது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. இதில் அப்படியே நிறைய எண்ணெய் இருந்தது. அதுலேயே நான் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம், கொஞ்சமாக ஒரு 10 பல்லு பூண்டை தோல் உரித்து அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 4 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நீங்கள் வெந்தயம் இந்த காஞ்ச மிளகாலாம் சேர்க்கும்போது செம்மையாக இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக நீங்கள் வெந்தயெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா அந்த கோவக்காய், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த கோவக்காயில் இந்த மசாலா ஃபுல்லாக இறங்கணும். அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன். புளி ஒரு கொய்யாக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்து நல்லா நான் கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை ஊற்றி நம்ம நல்லாவே கொதிக்க விடலாம். இது நல்லா கொதித்து வந்த உடனே நான் வத்த குழம்பு பவுடர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை நம்ம ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கோவக்காய் வத்த குழம்பு ரெடி. இந்த வத்த குழம்பு பவுடர் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு தனியா, 25 கிராம் அளவுக்கு தோரம்பருப்பு, 3 ஸ்பூன் அளவு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவு சீரகம், 10 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தனித்தனியாக நம்ம வெறும் கடாயில் நல்லா வறுத்துட்டு சூடு ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வத்த குழம்பு செய்யும் போதெல்லாம் 1 ஸ்பூன் அளவு சேர்த்திங்கன்னா போதும். ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.